வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி சாப்டர் நம்பர் 1 ராக் கி ரஸ்ஸி. ராக்னா சாம்பல் ஆஷ், ரஸ்ஸி மீன்ஸ் ரோப் கயிறு, சாம்பலால் செஞ்ச கயிறு. லோன்போகார் तिब्बत के 35वें राजा सौन गवनसेन कानपोंग के मंत्री थे. वे अपनी चालाकी और हाजिर जवाबी के लिए दूर दूर तक मशहूर थे. कोई उनके सामने टिकता ना था. चैन से जिंदगी चल रही थी, मगर जब से उसका बेटा बड़ा हुआ था उनके लिए चिंता का विषय बिना हुआ था. कारण यह था कि वह बहुत बोला था. होशियारी उसे चूकर भी नहीं गई थी. लोनपोगार ने सोचा, मेरा बेटा बहुत सीधा साधा है, मेरे बाद इसका काम कैसे चलेगा. லோன்போகார் பார்த்திங்கன்னா யாருன்னா திபெத்தோடைய ஒரு மந்திரி தான் லோன்போகார். திபெத் நாட்டுடைய 32வேங் ராஜா, 32வது ராஜா பேர் என்னென்னா சவுன் கவன்சேங் கான்போங். அவருடைய மந்திரி தான் பார்த்திங்கன்னா லோன்போகார். வே அப்பனி சாலாக்கி, அவர் பார்த்திங்கன்னா அவருடைய சாலாக்கினா என்னென்னா கிளவர். ஹாசிர் ஜவாபின்னா சடனாக ஆன்சர் பண்ணுறது, ஸ்பாட்டில் சடனாக ஆன்சர் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். தூர் தூர் தக் மஷூர் தே. மஷூர்னா ஃபேமஸாக இருந்தார், ரொம்ப தூரத்துக்கு அவர் ஃபேமஸாக இருந்தார். கோயி உன்கே சாம்னே டீக்தா நாத்தா. சாம்னேனா என்னென்னா முன்னாடி, அவர் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் யாருமே நிற்க முடியாது. செயின்னா என்னென்னா காம். ஜிந்தகின்னா என்னென்னா லைஃப். அவருடைய லைஃப் ரொம்ப காமாக போயிட்டு இருந்தது. மகர் ஜப் சே உஸ்கா பேட்டா படா ஹுவா தா. இந்த சமயம் பார்த்திங்கன்னா அவருடைய பையனும் நல்லா பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க. உன்கே லியே சிந்தா கா விஷய் பனா ஹுவா தா. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் பையனை பற்றி சிந்தானா என்னென்னா கவலையாக இருந்தது. ஏன்னா காரன் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா வஹு பகுத் போலாத்தா. அவங்க அவங்களுடைய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக, போலானா என்னென்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாங்க. ஹோஷியாரி உசே சூக்கர் பி நஹி கயீத்தி. அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிளவரே இல்லை, வயசே இல்லாமல் இருந்தாங்க. அதை நினச்சி அவர் ரொம்ப கவலையாக இருந்தார். லோன்போகார் சோச்சா. லோன்போகார் சோச்சானா என்னென்னா திங்க் பண்ணுறாரு. மேரா பேட்டா பகுத் சீதா சாதா ஹே. என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. சீதா சாதானா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்காங்க. மேரே பாத், மேரே பாத்னா எனக்கு அப்புறம், ஆஃப்டர் மை லைஃப். அவங்க பார்த்திங்கன்னா அவருடைய வேலையெல்லாம் காம்லாம் ஒர்க்கெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தார். ஏக் தின் லோன்போகார் நே அப்னே பேட்டா கோ 100 पेड़ें देते हुए कहा, तुम इन्हें लेकर शहर जाओ, मगर इन्हें मारना या बेचना नहीं. इन्हें वापस लाना 100 जौ के बोरों के साथ, वरना मैं तुम्हें घर में नहीं घुसने दूंगा. इसके बाद उन्होंने बेटा की शहर की तरफ रवाना किया. இப்போ பார்த்திங்கன்னா ஏக் தின், ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையன்கிட்ட அப்பனி பேட்டா, அவருடைய பையன்கிட்ட 100னா 100, பேடேங்னா என்னென்னா ஷீப்ஸ், 100 ஷீப்ஸ் தேத்தேன்னா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு லேக்கர் ஷகர் ஜாவோ, லேக்கர்னால் எடுத்துகிட்டு சிட்டிக்கு, ஷகர்னா சிட்டி, ஜாவோன்னா போகிறது, எடுத்துகிட்டு சிட்டிக்கு போக சொல்கிறாரு. மகர் பட் ஆனால் மார்னா யா பேச்னா நஹி. மார்னானா என்னென்னா கில் பண்ணவோ இல்லைனா பேச்சுனானா விற்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாபஸ் லானா ரிட்டன், வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 100னா 100, ஜவுனா பார்லி, 100 போரோங்னா சாக்கு, பேக்கில் 100 பேக்ஸ் ஆஃப் பார்லி திரும்ப கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. உன்கே பாத் உன்ஹோனே பேட்டா கோ ஷகர் கி தரஃப் ரவானா கியா. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பேட்டாவை ஷகர் கி தரஃப், சிட்டி சைடு ட்ராவல் பண்ண அனுப்பிச்சி வைக்கிறாங்க. லோன்போகார் கா பேட்டா ஷகர் பகுஞ்ச் கயா, मगर इतने बोरों जौ खरीदने के लिए उसके पास रुपया ही कहाँ थे. वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया, मगर कोई हल उसकी समझ में ही नहीं आ रहा था. वह बहुत दुखी था. तभी एक लड़की उसके सामने आ खड़ी हुई. क्या बात है, तुम इतने दुखी क्यों हो. लोनपोगार के बेटा ने अपने हाल कह सुनाया.
इस इसमें इतना दुखी होने की कोई बात नहीं, मैं इसका हल निकाल देती हूँ, इतना कहकर लड़की ने पेड़ों के ஸோ வந்து பார்த்திங்கன்னா லோன் போகரோடைய பையன் வந்துட்டு ஷஹர் பகஞ்சு கயா சிட்டியை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. பகஞ்சு கயானா ரீச் ஆகிட்டாங்க. மகர் இத்தனை பேக்ஸ் ஆஃப் பார்லி வந்து வாங்கிறதுக்கு உஸ்கே பாஸ் அவர்கிட்ட வந்து பைசா பாஸ் ருப்பியா ஹி கஹாந்தே அவர்கிட்ட வந்து பைசா இல்லை. வகை இஸ் சமஸ்யா பர் சோச்னே விசாரணே கேலியே இதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு சடக் கினாரே சடக்னா என்னென்னா ரோட் சைடு கினாரேனா சைடில் வந்துட்டு பைட்டு கையா உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன பண்ண சிட் பண்ணிவிட்டு மகர் கோயி ஹல் உஸ்கி சமஜ் மே ஹி நஹி ஆ ரஹி தி அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு சொல்யூஷன் ஹல்லுனா என்னென்னா சொல்யூஷன் எதுவுமே அவருக்கு வந்துட்டு தோணவே இல்லை. பகுத் துக்கிதா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சேட் ஆகிட்டார். துக்கினா சேட் ஆகிட்டார். தபி ஏக் லடிக்கி உஸ்னே சாம்னே ஆ கடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு லடிக்கி வந்து அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கியா பாத் ஹே என்னாச்சு, தும் இத்தனே துக்கி கியோ ஹே உங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. லோன் போகார் கே பேட்டானே அப்பனே ஹால் கஹ சுனாயா அவருடைய ஹால்னால் என்னென்னா சுச்சுவேஷனை வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. ஹால் மீன்ஸ் சுச்சுவேஷனை வந்து சொல்கிறாரு. இஸ்மே இத்தனா துக்கி ஹோனே கி கோயி பாத் நஹி இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேடாக தேவையில்லை. மே இஸ்கா ஹல் நிக்கால் தேத்து ஹூம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்துட்டு நானே வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனா கஹக்கர் இதை வந்து சொல்லிவிட்டு லடிக்கினே பேடோங்கே லடிக்கி என்ன பண்ணுறாங்க அந்த பேடோங் அந்த ஷீப்ஸோடைய பால்னால் என்னென்னா ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. बाल उतारे और उन्होंने बाज़ार में बेच दिया. जो रुपये मिले उसने जौ के 100 बोरे खरीद कर उसे घर में वापस भेज दिया. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேர்ஸ்லாம் வந்துட்டு ஷீப்ஸோட ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸார்னால் என்னென்னா மார்க்கெட்டில் வந்துட்டு பஜாரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை சேல் பண்ணுறாங்க. பேச் தியானா சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணிவிட்டு ஜோ ருப்பியே மிலே அந்த பைசாவை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஜோ கே 100 போரேங்கே கரீதுகர் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 100 பேக்ஸ் ஆஃப் பார்லியை வந்துட்டு வாங்கிட்டு உஸ்ஸே கர்மே வாபஸ் பேஜ் தியா அவரை வந்துட்டு வீட்டுக்கு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறாங்க. லோன் போகார் கே பேட்டா கோ லகா கி உஸ்கே பிதா பகுத் குஷ் होंगे मगर उसकी आप बीदी पर उन्होंने ध्यान नहीं दिया. वे उठकर कमरे में बाहर चल गए. दूसरे दिन उन्होंने अपने बेटा के बुलाकर कहा पिछली बार पेड़ों के बाल उतारकर बेचना मुझे ज़रा भी पसंद नहीं आया. अब तुम दोबारा उन्होंने पेड़ों के लेकर जाओ. उनके साथ जौ के 100 बोरों के लेकर ही लौटना. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பையன் வந்துட்டு இந்த 100 பேக்ஸ் ஆஃப் பார்லி வாங்கிட்டு போகிறதுல வந்து அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப குஷியாக இருப்பார்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. பகுத் குஷி ஹோங்கி அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி அந்த பையன் வந்து நினைக்கிறாங்க. பட் மகர்னா பட் ஆனால் உஸ்கி ஆப் பீதி இந்த ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு தியான் நஹி தியா தியான்னா என்னென்னா கேர் தியான் நஹின்னா டோன்ட் கேர் அதை பற்றி எதுவுமே வந்து அவர் கேர் பண்ணவே இல்லை. வே உட்கர் கமரே மே பைட் சே பாகர் சல்கை ரூமில் உட்காந்துருந்த அவர் வந்து இப்போ கமரேன்னா ரூமில் வந்து உட்காந்துருந்த அவர் வந்துட்டு பாகர் சல்கையை வெளில வந்து போயிட்டாங்க. दूसरे दिनனா செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பிச்லி பார் லாஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் பண்ணது அந்த பேடோங்களுடைய ஷீப்ஸோடைய பால் உத்தாக்கர் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேல் பண்ணது முஜே ஜரா பி பசந்த் நகி ஆயா எனக்கு வந்துட்டு இஷ்டமே இல்லை. பசந்த்னா லைக்கு பசந்த் நகினா டிஸ்லைக் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அபு தும் தொபாரா இப்போ வந்துட்டு மறுபடியும் நீ வந்துட்டு தொபாரானா செகண்ட் டைம் வந்துட்டு பேடோங்கே லேக்கர் அந்த ஷீப்ஸை வந்து கொண்டு போ. உன்கே சாத் ஜவு கே 100 போரிங் லேக்கர் ஹீ லவுட்னா திரும்ப வந்துட்டு நீ 100 பேக்ஸ் ஆஃப் பார்லி வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்க. एक बार फिर निराश लोनपोगार का बेटा शहर में उसी जगह जा बैठा. ना जाने
क्यों उसे यकीन था कि वह लड़की उसकी मदद के लिए ज़रूरी आएंगी और हुआ भी कुछ ऐसा ही। वह लड़की आई, उसे उसने अपने मुश्किल कह सुनाई। अब दो बिना जौ के 100 बोरों के मेरे पिता मुझे घर में नहीं घुसने देंगे। लड़की सोचकर बोली, एक तरीका है। उसने पेड़ों के सींग काट लिए, उन्हें बेचकर जो रुपये मिले उसने 100 बोरे जौ खरीदे। बोरे लोनपोगर के बेटा को சவுண்ட் பகர் லடுக்கி நே உசே கர் மே பேச் தியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக் பார்னா மறுபடியும் அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா நிராஷ்னா டிஸப்பாயிண்ட் ஆன லோன்போகாரோடைய சன் வந்து பார்த்திங்கன்னா ஷகர்னா சிட்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உசி ஜகக் அவர் உட்காந்துருந்த சேம் பிளேஸ்லேயே போயிட்டு சிட் பண்ணுறாரு, மறுபடியும் வந்து உட்காந்துருக்காரு. நான் ஜானே கியோங்னா ஏன்னா உசே யக்கின் தா कि वह लड़की उसके मदद के लिए ज़रूरी आएंगे. यकीन्ना என்னென்னா பிலீவ், அவர் வந்து நம்பினார். சேம் வகு லடுக்கி, அந்த சேம் லடுக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மதத்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு அங்கே உட்காராரு. அவர் ஹுவா பி குச் ஐசே ஹி வகு லடுக்கி ஆகி, அவர் பிலீவ் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லடுக்கி வந்து சேம் லடுக்கி வந்து வராங்க. லடுக்கி ஆகி உஸ்ஸே உஸ்னே அப்பனி முஷ்கில் கஹா சுனாயி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முஷ்கில்னா ப்ராப்ளம் வந்து கஹ சுனாயி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு. अब दो बिना जॉब के 100 बोरों के मेरे पिता मुझे घर में नहीं घुसने देंगे. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 100 bags ஆஃப் பார்லி வாங்கிட்டு போகலன்னா வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து விட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. லடுக்கி சோச்கர் போலி, ஏக் தரிக்கா ஹே, தரிக்கானா வழி, ஒரு வழி வந்து இருக்குது. உஸ்னே பேடோं के सींग काटना लिए. சீங்க்னா என்னென்னா அந்த பேடோங்களுடைய அந்த ஷீப்ஸோடைய சீங்க்னா கொம்புங்களை வந்து காட்னா கட் பண்ணுறது, கட் பண்ணிவிட்டு பேச்கர் வந்து சேல் பண்ணலாம். சேல் பண்ணிவிட்டு ஜோ ருப்பியே மிலே உஸ்னே 100 போரேங் ஜோ கரீதே. இப்போ அந்த கொம்பெல்லாம் வந்து வெட்டி விற்றுட்டு அதில் வர பைசாவில் வந்துட்டு 100 bags ஆஃப் பார்லி வந்து நம்ம வாங்கலாம்னு சொல்லி அவங்க ஐடியா சொல்கிறாங்க. போரேன் லோன்போகார் கே பேட்டா கா சவுண்ட் பகர் லடுக்கினே உஸ்ஸே கர் மே பேச் தியா. இப்போ வந்து 100 bags வந்து அவங்க பையன்கிட்ட சவுண்ட் பகர்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. पेड़े और जौ के बोरों पिता के हवाल करते हुए लोनपोगार का बेटा खुश था ना. उसने विजयी भाव से सारी कहानी कह सुनाई. सुनकर लोनपोगार बोली, उसे लड़की से कहो कि हमें 9 हाथ लंबी राख की रस्सी बनाकर दे. उनके बेटा ने लड़की के पास जाकर पिता का संदेश दोहरा दिया. लड़की ने एक शर्त रखी, मैं रस्सी बना दूंगी मगर तुम्हारे पिता को वह गले में पहननी होगी. लोनपोगार ने सोचा, ऐसा रस्सी बनाना ही असंभव है, इसलिए लड़की की शर्त मंजूर कर ली. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சன்னு பேடோங்னா ஷீப்ஸ் அண்டா ஜௌ போரிங், அதாவது 100 bags ஆஃப் பார்லியோட வந்துட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஹவாலேனா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு லோன்போகார்கிட்ட சொல்கிறாங்க. லோன்போகார் அவங்க பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா விஜயி பாவ்னா இந்த விஜயின்னா சக்ஸஸான ஸ்டோரியை வந்துட்டு எப்படி அவங்க பண்ணாங்கன்ற எல்லா ஸ்டோரியும் வந்துட்டு சாரி கஹானினா எல்லா கதையும் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சுன்கர்னா கேட்டுட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா லோன்போகார் வந்து சொல்கிறாரு, போலினா சொல்கிறாங்க, உசே லடுக்கி அந்த லடுக்கி கிட்ட வந்து சொல்லு, கஹினா சொல்லு, ஹமே 9 हाथ लंबी राख की रस्सी बनाकर. 9னா 9, ஹாத்னா ஹேண்டு, லம்பினா லென்த்து, 9 முழம் லென்த் இருக்கா மாதிரி ராக்கிக்கு ரஸ்ஸி சாம்பலாலான கயிறு செஞ்சு தர சொல்லுன்னு சொல்கிறாங்க. உஸ்னே பேட்டா
நே லடுக்கி கே பாஸ் ஜாக்கர், அவங்க பையன் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த லடுக்கி கிட்ட போகிறாங்க. போயிட்டு பிதா கா சந்தேஷ், அந்த பிதாவுடைய சந்தேஷ்னா மெசேஜை வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. லடுக்கி நே ஏக் ஷர்து ரக்கி, லடுக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஏக் ஷர்துனா என்னென்னா கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. மே ரஸ்ஸி பனா தோங்கி, நான் வந்துட்டு அப்படி ஒரு கயிறு செஞ்சேன்னா, தும்ஹாரே பிதா, உன்னுடைய அப்பா வந்துட்டு பஹு கலே மே பஹனி, அவர் வந்து அவருடைய கழுத்தில் வந்து அதை கலேனா நெக்கில் வந்து பஹனினா வியர் பண்ணிக்கணும், அவருடைய கழுத்தில் அதை வந்து போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. லோன் போகார்னே சோச்சா, அவர் லோன் போகார் என்ன திங்க் பண்ணுறாருனா ஐசி ரசி அப்படி ஒரு கயிறு செய்கிறது வந்துட்டு அசம்பவ், நாட் பாசிபிள், அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அந்த லடுக்கியோடைய ஷர்துக்கு மன்சூர் அந்த ஷர்து கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட், மன்சூர்னா என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. अकेले दिन लड़की ने 9 हाथ लंबी रस्सी ली, उसे पत्थर के सिल पर रखा. அகேலே தின் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லடுக்கி வந்துட்டு 9 हाथ लंबी रस्सी, 9 முழம் இருக்கிற மாதிரி கயிறை வந்து கொண்டு வராங்க. உசே பத்தர் கி சில், பத்தர்னா என்னென்னா ஸ்டோனு, சில்னா வந்து பெரிய ஸ்டோனு, பெரிய பிளாக்காக இருக்க ஒரு ஸ்டோன் மேலே வந்து வைக்கிறாங்க. और जल दिया, रस्सी जल गई मगर रस्सी के आकर की राख बच गई. इसे वह सिल समेत लोन पोगार के पास ले गई और उसे पहन के लिए कहा. लोन पोगार ने रस्सी देकर चकित रह गए. वे जानते थे कि राख की रस्सी के गले में पहन तो दूर उठाना भी मुश्किल है. हाथ लगाते ही वह टूट जाएंगी. लड़की की समझदारी के सामने उनके अपनी चालाकी दरी रख गई. बिना वक्त गंवाए लोन पोगार ने अपने बेटा का शादी का प्रस्ताव लड़की के सामने रख दिया. धूमधाम से दोनों की शादी हो गई. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மேலே வந்துட்டு அந்த கயிறை வச்சாங்க. அந்த ரசி வந்து பார்த்திங்கன்னா ஜல்தியா, ஜல்னா என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்கிறாங்க, பேர்ன் பண்ணுறாங்க. ரசி வந்து பார்த்திங்கன்னா மகர் ஜல்கயி, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சிடுச்சு. ஆக்கர் கி ராக் பச் கயி, ஆக்கர்னால் அந்த ஷேப், அந்த ராக்கோடைய ரசியோடைய ஷேப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல், ராக்கு பச் கயி, அந்த ஷேப்பில் இருக்க சாம்பல் மட்டும், ஒரு ரசி மாதிரி கயிறு மாதிரி இருக்கிற சாம்பல் மட்டும் அந்த கல் மேலே வந்து படிஞ்சிருக்கு, ரிமைனாக இருக்குது. பஜ்னா ரிமைன், ஆக்கர்னா ஷேப்பு. இசே வகு சில் சமேத் லோன் போகார் கே பாஸ் லே கயி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சில்லோட பெரிய கல் இருக்க பிளாக்கோட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லோன் போகார் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. சமேத்னா வந்து இன்க்ளூடிங், அந்த கல்லோடு அப்படியே சேர்த்து கொண்டு போகிறாங்க. லோன் போகார் வந்து பார்த்திங்கன்னா லோன் போகார் ரசி தேக்கர், அந்த ரசியை வந்து பார்க்குறாரு, தேக்கர்னா பார்க்குறாரு. சக்கித் ரஹ் கயே வே ஜானே தே கி ராக் கி ரசி கலே மே பகன் தோ தூர் உட்டானா பி முஷிக்கில். இந்த ராக்கால் செஞ்ச ரசியை வந்துட்டு நெக்கில் வந்து வியர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முஷ்கில், ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஹாத் லகாத்தே, கையில் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா டூட்டு கயா, அது வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லிட்டு லடுக்கிக்கு சமச்தாரி, அந்த அந்த லடுக்கியோடைய கிளவரை வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பினானா என்னென்னா டைம் வந்துட்டு பினா வக்துனா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க பையனுக்கு வந்துட்டு அந்த லேடியை வந்து லடுக்கியை வந்து ஷாதினா மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. பிரஸ்தாவ்னா வந்து ரெடி பண்ணுறாங்க. தூம்தாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது அடல்புடலாக வந்துட்டு தோனோ 2 பேருக்கும் வந்துட்டு ஷாதி வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ், ஷாதி மீன்ஸ் மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாங்க. தேங்க்யூ.